ஏக்கா போயிட்டு வரக்கா. சரி போயிட்டு வா, பத்திரமா இரு என்ன. எதனா ஃபோன் பண்ணி பேசு. அங்கே போய் வேலைலாம் செய். இங்கேயே ரூமுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்காத. அங்கே இங்கேயாட்டு நந்தினி எடுத்திருந்தா அங்கே யாரும் செய்ய மாட்டாங்க, நீ தான் செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், புரியுதா? பிறகு மாப்பிள்ளை இருக்குன்ட்டு நீ இருந்துகிட்டே இருக்காத. அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத கேட்டு செஞ்சு கொடு. சரிம்மா சரிம்மா. உங்கள் அண்ணே உடனே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு அவன் என்ன திட்டி கற்றுட்டுதான். மருமோட ஒழுங்காக வளர்க்கியா, மாவோட ஒழுங்காக வளர்க்கலையா, ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு. அங்கே போய் எதுவும் சொல்கிற மாதிரி நடந்துக்காத. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. அது நீ போயிட்டு வரேன்டி. சரி போயிட்டு வா, அண்ணன் தான் பாவம், செஞ்சு கொடு எனக்கு என்ன தேவைன்னு. சரியா? அம்மாட்டே எதுனாலும் கேட்டுட்ருக்காத, புரியுதா? அவங்க செய்யுதுன்னு சொன்னாலும் அவங்கள இருக்க சொல்லு, நீ செய். இவ்வளோ நாள் அவங்க தானே செஞ்சுருப்பாங்க, இனிமேல் நீ செஞ்சு கொடு எனக்கு. சரிடி பண்ணுறேன். இன்னும் தெரிலன்னா கால் பண்ணுறேன், எடுத்து பேசு. அப்புறம் அண்ணன்டே பேசிகிட்டு இருக்கேன், நான் கால் பண்ணும்போது எடுக்காமல் இருந்துடாத. சரி சரி, நீ கால் பண்ணு, நான் பேசுகிறேன். சரிடி. சரி மேனி போயிட்டு வரேண்ணா. அத்தை போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கய்யா. இவ்வளோ வேலை செய்ய சொல்லுங்க, பார்த்துக்காங்கண்ணே. ஆமாம், அம்மா சின்ன மாதிரி வேலை செய்ய சொல்லுங்க. இங்கே நல்ல பொண்ணு இருந்துக்கிடுவா, எல்லாரும் இருக்கணும், ஆளுக்கு ஒவ்வொரு வேலையே யாவி அப்பாட்டுக்கு இருந்து தான் சாப்பிடுவா. சரி சரி நான் சொல்கிறேன், செய்வா. அப்பா வெளியே நிற்கு, மச்சம் வெளியே நிற்கு, சத்தம் போடும், கிளம்புங்க. தம்பி போய் அவங்க கார் எடுத்துகிட்டு போய் சொல்ல சொன்னா, நீங்கள் போகும்போது கொண்டு விடுவேன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போறீங்களா? கார் எடுத்துகிட்டு போகிறோமாங்க. பைக் இருக்குல்ல பிரியா, பைக் இருக்கு என்கிட்ட. தம்பி எடுத்துகிட்டு போட்டா எங்களை எப்படி திட்டுவான், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பாவம் மச்சானும் பைக்கில் போய் சொல்லுன்னு சொன்னான், கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அது 2 பைக்கில் வருவாங்க, நீங்கள் 2 காரில் போங்க. இதுதான் நீ பாலியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துட்டேம்மா, எடுத்து கொண்டு வச்சிருக்கேன் காரில், மருமனை கொண்டு வச்சிருக்கு பண்டெல்லாம். சரி சரி சரி, நேரம் அதையே கிளம்புங்க. உள்ளே நின்று பேசியிருந்தா அண்ணன் திட்டுவான். இப்போ ஏன் நான் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அப்படி போகும்போது என்னை வீட்டில் இறக்கி விட்டு போங்க. நீ எங்கடி கிளம்பியிருக்க? வீட்டுக்கு அப்புறம்? ஆமாம் அத்தை, நான் வீட்டுக்கு போகிறேன். நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரேண்ணா. என்னது கொஞ்ச நாள் இருந்துட்டு வர பிரியா? ஆமாக்கா, யாரும் இல்லைல்ல, ஆசனமே காலேஜ் போயிடுவான், வீட்டிலே ஒத்தியில் தான் இருந்த மாதிரி இருக்கும். அத்தையும் நானும். அத்தை கிணத்துக்காச்சும் போவாங்கல்லாம், நான் அங்கே அம்மா கூட இருக்கேன், இருந்துட்டு வரேன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு. சரி, தம்பிட்டு சொன்னியா? நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் மாமாட்ட. நம்ம வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம், இந்நேரம் கால் பண்ணல, நான் பிறகு கால் பண்ணுறேன். இப்போ ஏக்கு போகிற வீட்டுக்கு? சும்மா தான் அங்கே இருந்துட்டு வரேன், நீங்கள் கிணத்துக்கு போனால் போயிட்டு வாங்க, சரியா? என் தம்பி சத்தம் போட்டான், போன்னு சொன்னா நாங்கள் போய் இருந்தானா? மாமா உங்களை திட்டினதுக்கு தான் நான் மாமாவை திருப்பி திட்டி விட்டுறேன். பிறகு என்ன போகலான்னு சொல்லலை மாமா, நான் தான் போகிறேன். சரி போ, போயிட்டு வா, அப்புறம் அங்கேயே இருந்துக்கிடாத, வந்துட்டு போ. என்னாலாம் ஓயாமல் நடக்க முடியாது, தேவைன்னா நீங்கள் வாங்க. சரி நீ, நான் வாரேன், வீட்டில் வேலையை முடிச்சுட்டு போய் வாரேன், சரியா? உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு, நான் செஞ்சு கொண்டாரேன். இதை சொல்லணுமோ? டெய்லி என்ன பார்க்க வரணும், ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரியும்ல. நீ இங்கேயே இருக்கலாம்ல, நான் பிடிச்ச செஞ்சு தருவேன், சாப்பிட்டு உன் பாட்டுக்கு இங்கே இருக்க வேண்டியதானே? நான் இங்கே இருந்தால் நீங்கள் கிணத்து போக முடியாது, போனால் மாமா திட்டத்தில் அவங்கள. உங்கள் அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்குது, நம்ம கூட அப்படியே பேசி நேரம் போயிடும். சரி பார்த்து போ. சரி நந்தினி போமா? போவேண்ணா வாங்க. சரி பிரியா போமா? போவோம். என் மொபைல் சார்ஜர் எல்லாம் எடுத்தியா? எடுத்துருக்கேங்க, வாங்க. எது கிடந்த பிறகு வந்து எடுத்துக்கலாம். கார் எடுத்துகிட்டு தானே போகிறோம், பிறகு ரிட்டர்ன் வாங்க வேணாம். போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க வேண்டியதான். எது பிறகு வரும்போது எடுத்துக்கலாம். சரி சரி வா. தம்பி என்னடா திடீர்னு இருக்க, சொல்லவே இல்லை வரேன்னு. ஐயா என்னம்மா திடீர்னு வந்துட்டேன், சொல்லல? சும்மா தான் அவசரமாக கிளம்புனேன், அதனால தான் ஃபோன் அடிக்கல. என்னம்மா இது வேலையா வந்தியா? நான் வந்ததெல்லாம் அப்புறம் சொல்கிறோம்மா பிறகு. நன்றி. எங்க இப்போ தான் மாமிட்டு போகிறா? மாமிட்டு போகிறாளா? நார்மலாக போகிறாளா, எப்போதும் பழைய ட்ரெஸ்ஸில், இல்லைன்னா கிளம்பி போகிறாளா? வேலை கட்டிட்டு தான் போகிறானா? எப்போ போனா? இப்போ தான் போனாலும் முந்தைய போயிட்டாளா? இப்போ தான் பிரியாம அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டு மாமனும் மச்சனும் கூப்பிட்டு போகிறாவ. வழி அனுப்பி வச்சுட்டு நான் இங்கே தான் நிற்கிட்டு இருக்கோம். அவளும் போகிறா, பிரியாமாப்பிள்ளையும் அங்கே இறக்கி விடுங்கன்னு சொல்லி சொன்னான். காரில் போகிறா. நீ ஏலமா வந்த? நீ கால் பண்ணியிருக்கலாம்ல, மாமனை வர சொல்லிப்போம்ல. வரேன்னு தெரிஞ்சதே இப்போ வேண்ட வேலை பார்ப்பேன்னு தானே நான் பாட்டுக்கு வந்து நிற்கேன். என்னம்மா என்னாச்சு? இல்லைம்மா, நான் கார் புக் பண்ணியிருந்தேன், அதில் வந்துட்டு எதுவும் சொல்லிட்டு போனாலும் அவங்க மருமவா? ஒன்றும் சொல்லலை, நான் அங்கேயே இருந்துட்டு வரேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா. ஏன்ட்டே அப்படின்னு சும்மா தான் அங்கே இருக்கணும் போல் இருக்குது, இருந்துட்டு வரேன். இங்கே எல்லோரும் இல்லைல்ல வீட்டில், நீங்கள் கிணத்துக்கு போவீங்களா? நான் இருந்தால் நீங்களும் இங்கே இருக்க வேண்டியது இருக்கும். கிணத்து போயிட்டாங்க, நாங்கள் அம்மா சும்மா தானே இருக்கா, அம்மா கூட அங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறா. அப்படி தான் சொல்லிட்டு போகிறாளா? ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு போகிறா. வந்துட்டு போடி அப்பப்போ அப்படின்னு. நீங்கள் தேவையான வாங்க, டெய்லி நீ பார்க்க ஏதாச்சும் பண்ண செஞ்சுட்டு வாங்கன்ட்டு போனேன். வேறு எதுவும் சொன்னாலாமா? ஏன் ஒரு குரல் ஒரு மாதிரி இருக்குது, அவளை பற்றி விசாரிக்க? சண்டை போட்டி அவட்ட பேசலையா? அதான் போகிறல்லவா கோவத்தில்? சண்டெல்லாம் போடலாமா? அவட்ட சொன்னேன் கேட்டால், நான் வேலைக்கு போவோம் மாமா கிளம்பி, நான் பிறகு பேசிக்கிறேன்னா. சரியாம்மா, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. சாப்பிட்டு பையம்மா மாமிட்டில் தான் இருக்கேன். இருக்கட்டும்மா, நான் அவளை பார்த்துட்டு வந்து சாப்பிடுறேன்.
என்னடா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். சாப்பிட்டுட்டு போயேன். அவன் அங்கே வீட்டில் தானே இருப்பான். வேறு வேலை எங்கே போகிறான்? பார்த்துட்டு வரப்பா அவளை. பார்த்துட்டு வந்து சாப்பிடுதேன் வைங்க. சரி சரி பார்த்துட்டு வாயேன். மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணிட்டீங்க? இவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க நீங்கள் அன்னைக்கு, இப்போ இப்படி பேசுகிறீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் ஓயாமல் குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க குட்டி பாப்பாவை தருவேன்னு. அதுக்காக நான் இருக்கேன், தருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன் மாமா, எப்போதுமே. நீங்கள் தானே சொன்னீங்க இவ்வளோ சீக்கிரம் எனக்கு குட் நியூஸ் சொல்லுவேன், நான் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு. நான் எங்கள் அத்தைட்ட தாரேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்கள் அத்தையாடு கொடுத்துக்கூடாது, எங்கள் அத்தை வாங்கிக்குவாங்க. நேற்று அக்காட்ட ஏதோ அப்படி பேசிட்டேன் கோவத்தில். நான் இப்படி பண்ண மாட்டேன் மாமா. உங்கள் சந்தோஷம் எனக்கு நல்லா தெரியும். என்னை இங்கே இருக்க சொன்னால் நான் இருந்துக்குவேல மாமா. இப்போ விட்டுட்டு போனீங்களா ஒரு மாதம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிறகு ஏன் மாமா? எதுக்கு இப்போ நம்ம அடியில் தூக்கி போட்டிருக்கீங்க? காட்டில் தானே படுத்திருந்தேன். வீடுங்க, நான் கீழே படுக்கேன் பெட்டில். பாடுமா பாடு. வீடுங்க என்ன? ஏம்மா கோவமா மேலே? கோவலாம் இல்லையா? யார் சொன்னா? ஏன் நேற்று ஒழுங்காக பேச மாட்டேன்னா? பேசணும்ல. ஒழுங்காக பேசுனியா? கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன், கால் பண்ணுன்னு சொல்லுவேன், நீ பேச மாட்டேங்கிற அர்த்தத்தில் பேசுகிற. இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன வேலையாக வந்தீங்களா? கோவம் இல்லையா மேலே? ம், சாரிம்மா. சரியா? எதுக்கு சாரி? நான் நேற்று அப்படி பேசிக்க கூடாது, ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பேசிட்டேன், விட்டுறேன்னா. எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். நான் பயந்துட்டு வந்தேன் தெரியுமா? நீ நேற்று சாமிகிட்ட ஏன் அப்படி பேசுனேன்? நீ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா தப்பான முடிவு எடுக்க தானே போகிறேண்ணா? ஆமாம், அப்படி தான் நினச்சிங்க வந்தேன். பிறகு எங்கள் அத்தை பாவம்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. மாமாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எதுக்காக அப்படி சொல்லிச்சுன்னு தெரில. என்ன தெரியுமா? ஐ லவ் யூம்மா. ம், சரி. அப்புறம் ஏன் போல ஹாஸ்பிட்டலுக்கு? மனசு மாற்றியா என்ன? நான் மாமாட்ட சொல்லியிருக்கேன். என் மாமா ஒயாமல் கிடச்சில என்கிட்ட. கொடுக்க மாட்டேன்னு நான் கையில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். கொடுக்கணும்ல. நேற்று வேற சொல்லிச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணாதுன்னு. மாமா ஆசை வளர்த்துருக்கும்ல. ரொம்ப கற்பனை பண்ணியிருப்பாங்க குட்டி பாப்பாவோட எப்படிலாம் இருக்கலான்னு. அதுக்கு தான் போகல. ஒருத்தட்ட ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அம்மாட்டையும் அப்படி சொன்னீங்க? அங்கே கொஞ்ச நாள் இருந்து வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களாமே? நான் அப்படி தான் நினச்சேன் தெரியுமா? அம்மா சொன்னோன்னே பயந்துட்டேன். எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்ச நாள் இருந்து வரேன்னு சொன்னோன்னே தப்பான முடிவு பண்ணிட்டு இங்கேயே இருந்து உடம்ப பார்த்துக்க புரியும்னு நினச்சேன். ட்ரெஸ்ஸை மட்டும் ரொம்ப போய் மாற்றிட்டு அந்தால ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி எதுக்கும் அவசரத்தில் சும்மா போயிடக்கூடாதுன்னு தான் வேகமாக இங்கே வந்தேன். பார்த்துட்டு இங்கே இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வரலான்னு. ரொம்ப பயந்துட்டீங்களா மாமா? இன்னும் பயப்பட மாட்டாங்களா? நீ என்ன சொன்ன நேற்று? நீ சரி எதுக்காக வந்தீங்க திடீர்னு? நேற்று சொல்லவே இல்லை. வரணும் இல்லை, முன்னாடி பிளான் இல்லை. நீ அப்படி சொன்ன உடனே தான். நான் வேறு இங்கே இல்லைல்ல, ஒருத்தர் இங்கே இல்லை, உங்கள் அண்ணன் யாரும் இல்லாமல் நான் எப்படி தெரிஞ்சுக்கேன்? ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாரும் சங்கடப்படுவாங்க. நீ என்ன எண்ணத்தில் இருக்குன்னு தெரியாமல் நான் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல எல்லாத்துட்டையும். அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் வந்தால் தானே நீ சரியாக இருப்பேன். உங்கள் அண்ணன் நீ போக வேண்டாம், நான் போய் அந்த தங்கச்சி கூப்பிட்டு வரேன், வந்த பிறகு பேசணும். நான் போனால் தான் அந்த தங்கச்சி சரியாக இருப்பான், நீ போனாலும் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். ஒரு 5 நிமிஷம் இருந்திருக்கலாம்ல. நீங்கள் கரெக்டாக கிளம்பி வரேன்னா நான் பின்னாடியே வந்திருக்கேன். என்னை பார்க்கவா வந்தீங்க? அப்போ நான் எதுவும் தப்பான முடிவு எடுத்துகிறேன்னு? ஆமாம், நீ அப்படி தானே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போகிறேன் காலையிலன்னு. அதுக்காக ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? நீங்கள் அடிப்பீங்கன்னு பார்த்தா நைட்டு அடிக்கலை. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணலை. கிளம்பி வந்திருக்கீங்க. இதை கால் பண்ணி உன்னை பேசி சமாதானப்படுத்தலான்னு பார்த்தேன். நீ தான் நான் பண்ண மாட்டேங்கிற அர்த்தத்தில் பேசிட்டே. அப்புறம் என்ன அதுக்கப்புறம் எப்படி பேச மாட்டேன்? நம்ம ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? என்னால் தானா? இல்லைன்னா நீங்கள் இருந்திருப்பீங்களா? சரி இஸ்லாம சொல்லிட்டு சரி அப்படிலாம் இருக்க மாட்டேன். என் முன்னாடி சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும்ல. என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? என் சந்தோஷத்தை விட என் முன்னாடி சந்தோஷம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன்ல. பின்ன எனக்கும் சந்தோஷம் தான். சாப்பிட்டீங்களா? தான் என் முன்னாடி கரெக்டாக கேட்க பற்றியா? இவ்வளோ கோபமாக இருந்தாலும் இதிலலாம் கரெக்டாக இருந்துருவா. அம்மா சாப்பிட்டு தான் போக சொன்னாங்க, நான் தான் உன்னை பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுதான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஐயோ, இங்கே அம்மா சாப்பாடு பண்ணியிருக்கலாம் என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க மாமா. ஏம்மா இங்கே கொஞ்சம் வாயேன். என்னம்மா என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம்மா, எங்கள் ரூமுக்கு வந்துட்டு போனி. சரி இரு வாரேன். வேண்டாம் நின்று விடு, வீட்டு சாப்பாடு இருக்குது, அம்மா பண்ணி வச்சுருக்காங்க. அக்கா சொன்னா வா நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். வா. அத்தை இதாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வேறு பண்ணுவாங்க. நீ இரு சும்மா வா. நீ சாப்பிட்டே இல்லையா? நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்தல, சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு தான் வந்தேன். ம் சரி.
என்னடி வேணும் சொன்னால் நான் எடுத்து விடுவோம்ல. ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் வா. நீங்கள் எப்போ வந்தீங்க? மருமக எப்படி வந்துச்சு சொல்லலை? நீ மட்டும் தண்ணி வந்தா? ஏத்த நான் இப்போ தான் வந்தேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கே பிள்ளைலாம் எப்படி இருக்கு? அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் வாரீங்கன்னு சொல்லவே இல்லை தான். ஏன் அப்படி சொல்லவே இல்லை? எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்லுவேன். உன் மருமகிட்ட கேளு, எனக்கே தெரியாது. என்னையே சொல்லுது அவளுக்கு தெரிலன்னு? யாருக்குமே தெரியாது நான் வாரேன்னு. நான் சடனாக தான் கிளம்பி வந்தேன். ஒருத்தர் சொல்லலை. உங்கள் மாமாவும் சொல்ல, இவளும் வந்தவனும் சொல்லலை. தனியாக வர வந்தாலாம் நீங்கள் வந்தது அதான் கேட்கேன். இவளை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அந்த கிளம்பி வந்துட்டேன். சரி பார்த்துட்டு போகணும். ஏன் எவ்வளோ தூரத்துலேருந்து மெனக்கிட்ட அழைக்கல? அதான் வீடியோ கால் பண்ணுவாங்களா, ஃபோனில் பார்த்து பேச வேண்டியதானே? ஏம்மா, உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பரவாயில்லையா? இது யார் சொல்லி தந்தா தேனா? நீங்கள் அதே தானே பார்த்து பேசிட்டு இடைக்கே சொல்லுதியா? சரி, சாப்பாடு பண்ணியே இல்லையா? இருக்காம்மா, மாமா சாப்பிட்டே வரலையா? வீட்டுக்கு வந்திருக்கு, சாப்பாடு சாப்பிடாம என்னைய பக்கம் இங்கே வந்திருக்கு. சாப்பாடு இருக்கு, வாங்க சாப்பிடுவாங்க. மாமா இப்போ போவாங்க, போய் சாப்பிட்டாங்க. சத்தமாக சொல்லி கேட்கலையே என்ன சொன்ன? ஏம்மா போவாம்மா, டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வைம்மா, தட்டெலாம் எடுத்து வை. நான் வாரேன் மாமா கூப்பிட்டு. சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்க, நீ கூப்பிட்டு வா, எனக்கு சாப்பாடு விடு. படுத்துருக்கேனே, சாப்பிட போங்கன்னா சாப்பிட போதா பாரு. நான் வரணுமா? சரி போயிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம், அப்புறம் ஒன்று பார்க்க சாப்பாடு வச்சு விடுவா. சரி வாரேன் இப்போ. ஏன் மாமா, நான் என் மாமியார் கையால் சாப்பிடுதோம்ல, நீங்கள் உங்கள் மாமியார் கையால் சாப்பிட வேண்டியதானே? சாப்பாடு வச்சு தருவாங்கல்ல, போங்க. நீ உன் மாமியார் கையில் சாப்பிட்டா நான் சாப்பிடணும் என்ன இருக்குது? நான் என் பொண்டாட்டி இருக்கும்போது என் மாமியார் கையில் சாப்பிடணும். இருக்கீங்களே நீங்கள். ஏற்றே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். ஏக்கு 10 நிமிஷம் என்ன பண்ண போறியா? என்ன பண்ண போகிறேன் தெரியலையா? தெரியாதா உங்களுக்கு? பண்ண போகிற உங்களுக்கு தெரியாதோ? ஒன்றும் பண்ணலப்பா. என் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 10-15 நாள் ஆயிட்டலாம். அதுக்கு தானே? ஆமாம். அதுக்காக சாப்பிடாமலா? வாங்க சாப்பிட்டு வந்து இருங்க. நான் இங்கே தானே இருக்க போகிறேன், வேறு எங்கே போகிறேன்? என்ன நான் கிளம்பாண்டம்மா, இங்கே இருக்கவா? கிளம்பிடுவீங்களா? இன்றைக்கே கிளம்புறீங்க, நாளைக்கு கிளம்பலையா? நாளைக்கு பண்ண 2 நாள் ஆயிருமா? இன்றைக்கி நான் பார்த்து உடனே கிளம்புனா தான் நாளைக்காவது வேலைக்கு போக முடியும். அப்புறம் நான் மட்டும் போல் என் மிஸ்ஸஸும் வராங்க. எப்படி? நான் வரல, போவாங்க. என்னாச்சு, கோவம் இல்லைன்னு சொல்லலாம், அப்புறம் ஏன் வர மாட்டேக்கேன்? நான் கூட்டு போகலான்னு வச்சுக்கோயேன், உங்கள் அண்ணன் என்னை அடிச்சே போடுவான். என் தங்கச்சி மரியாதையை கூட்டு வந்துடுன்னு சொல்லிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னேன்னு தான் கூப்பிடுதியே, நீங்களாக கூட்டு போகணுன்னு என்ன இல்லை உங்களுக்கு? பார்த்துட்டு மட்டும் வெள்ளன்னு வந்திருக்கேன். உன்னை பக்கம் ஏன் வந்தான்? நான் என் குட்டி பாப்பா பார்க்கலாம் வந்தேன். குட்டி பாப்பா பார்க்க வந்தால் என்னையே தூக்கி மடியில் போட்டிருக்கியே, நான் பாட்டு பெட்டில் தானே படுத்திருந்தேன். வாட தானே இருக்கேன் என் குட்டி பாப்பா, அப்போ உன்னையே தான் தூக்கி போட முடியும். சரி, குட்டி பாப்பா தானே பார்க்க வந்தேன் நீ, அப்போ குட்டி பாப்பாட்டெல்லாம் பேசணும். ஏன்டே பேசுதியே? பேசாதீங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டலாம். நீ ஆன்சர் பண்ணாலே என் குட்டி பாப்பா ஆன்சர் பண்ண மாதிரி தான். சரி இல்லை, நீங்கள் சொல்லிட்டேன். சரி இல்லையா? சரி வாங்க மாமா சாப்பிடுங்க. சாப்பிடுதம்மா, பசிக்கல. காலையில் கிளம்பியிருப்பீங்களா மாமா, மிட் நைட்லேயே? இல்லை, ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே நாஸ்டா பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன பண்ணீங்க அங்கே? அந்நேரத்தில் என்ன கிடச்சிது? டீ வடையும் சாப்பிட்டு வந்தேன். சரி வரியாம்மா, ட்ரெஸ்லாம் எடுத்துக்கணும்லாம் உனக்கு? இல்லை அங்கே இருக்கதே யூஸ் பண்ணிக்கிறியா? இல்லை வேறு அங்கே போய் எடுத்துக்கலாமா? அங்கே இருக்கதே காணும். இங்கே இருக்கிறத இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், அங்கே இருக்கிறத அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். சரி வேணா வாங்கிக்கலாம். உனக்கு இப்போ கரெக்டாக இருக்கா ட்ரெஸ் எல்லாம்? ஏன் மாமா அப்படி கேட்கிய? இல்லை கேட்டம்மா, கன்சு வேணா சேர் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல ட்ரெஸ் எல்லாம். நான் குண்டாவலாம் அப்படியே தானே இருக்கேன். குண்டாகலையா நீங்கள்? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குண்டாகலையா? ஆயிருக்கேன் மாமா, ஆனாலும் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் தைச்சிருக்கு. நீ போக போக உடம்பு வைக்கும்லாம். அண்ணன் என்ன பண்ணுவீங்க? வைக்காத, நான் இப்படியே இருப்பேன். அப்போ சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வரீங்க அப்படி தானே? இல்லை மாமா, சாப்பிடுவேன், ஆனால் இப்படி தான் இருப்பேன். குண்டாலாம் ஆகிற அளவுக்கு சாப்பிட மாட்டேன். நல்லா சாப்பிடணும், புரியுதா? அப்புறம் உங்களால் தூக்க முடியாது, பரவாயில்லையா? இந்தியாட்டு நான் மட்டும் தான், இப்போ டபுளு, பரவாயில்லையா? ட்ரிபிளே வந்தாலும் தூக்குவேன், ஓகேவா? அப்படியா? சரி சரி. சரி வாரி எப்படிம்மா? வேண்டாம் மாமா, அக்கா வளகாப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கூப்பிட்டு போங்க, நான் வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படிலாம் பேச மாட்டியா இடையில? திருப்பி நான் வர்ற மாதிரி வைப்பியா? கூட்டு பிறகு வரேன். நான் இப்போ உங்களை வரையே சொல்லலை, நீங்கள் ஏன் போட்டு தேவையில்லாமல் பைசா வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறேன், இது என் பிள்ளைக்காக. என் பிள்ளைய வந்து பார்த்துட்டு போன மாதிரி இருக்குங்க. பார்த்துட்டீங்களா இருந்தாலும் உங்கள் பிள்ளை வெளியே இருக்குது பார்த்துக்கு. என் பிள்ளைகிட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு காது கேட்கல? கை வச்சு பேசிகிட்டு இருக்கோம்ல. நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது நம்மம்மா குட்டி பாப்பா மேலே? இன்னும் ஆசை இருக்காதா? என் பிள்ளைல இந்த ஒரு சந்தோஷத்துக்காக எவ்வளோ தண்டனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன தண்டனை மாமா? அம்மா என் பொண்டாட்டி என்கிட்ட பேச விடாமல், நானும் என் பொண்டாட்டி பேச விடாமல், என் பொண்டாட்டி இத்தனை வருஷமாக தவிக்க விட்ருக்கோம்ல, நானும் கஷ்டப்பட்டுருக்கோம்ல. நானும் என் பொண்டாட்டி காத்திருந்ததுக்காக என் குட்டி பொண்ணு சீக்கிரம் வந்துடுவாங்க. என்ன வந்துடுவாங்களா? வந்துடுவாங்கல்லாம். ஆமாம், நீங்கள் குட்டி பாப்பான்னு சொல்கிறீங்க, குட்டி தம்பியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இருந்தால் என்ன ஐக்குன்னு குட்டி தம்பி, அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை பார்ப்போம்.
ஆனால் கண்டிப்பாக எனக்கு குட்டி பாப்பா வேணும் என்ன? அதெல்லாம் கிடையாது, இந்த ஒன்று தான். அது உங்களுக்கு லக்கு இருந்தால் குட்டி பாப்பா, இல்லைன்னா தம்பி, இல்லைன்னா என் மாமா. அது உங்கள் சாய்ஸ் தான், நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு வேணும், கண்டிப்பாக குட்டி பாப்பா வேணும். இங்கே எனக்கு எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு குட்டி பாப்பா கண்டிப்பாக வேணும். முடியாது, இந்த ஒன்று தான். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க போயிடுவேன். நான் வேலை பார்க்குறேன், உங்கள் அண்ணன் வேலை பார்க்குறதே அங்கே செலவு பண்ண முடியாமல் கிடக்கு. சரி, நீ வேலைக்கு போறியா? சரி வேலைக்கு போ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்கேனாலும் வேலைக்கு போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு குட்டி பாப்பா வேணும், சொல்லியாச்சு. எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? இதுலலாம் எக்ஸ்கியூஸே உனக்கு கிடையாது. பாவம் இல்லையா அவங்க பொண்டாட்டி? முன்னாடி எனக்காக செய்வாளா? இதால் ஐஸ் வைக்காதீங்க, எனக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. போங்க, வாங்கிட்டு வந்தீங்களா? சரி வாங்க, வீட்டுக்கு போகும்போது வாங்கி தரேன். எப்படி வீட்டுக்கு போமா எப்படி இங்கே இருக்க போறியா? நீங்கள் இன்றைக்கி கிளம்புறீங்க எல்லாம், வாரேன். நீங்கள் கிளம்புன அப்புறம் நான் இங்கே வரேன். வாயம்மா அலையக்கூடாது, இனிமேல் நாளைக்கு வா. சரி வாங்க, சாப்பாடு தரேன். வாயம்மா, சௌமியா ஆசைப்படுதா நீ வரணுன்ட்டு. நான் அக்காட்ட பேசிக்கிறேன் மாமா, சரிங்களா? நான் வருத்தப்படலன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன் மாமா. அக்காவுக்கு வளகா புரிஞ்சோன்னா நான் வரேன், சரிங்களா? கண்டிப்பாக என்னை வந்து கூப்பிட்டு போயிருங்க என்ன? சரி வரேனுமா? சரி போமா வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் தூங்கும், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி அதுக்கப்புறம் போகிறேன். அப்போ தூங்க வேண்டியதானே இங்கே? வேண்டாம்மா, அங்கே நம்ம ரூமுக்கு வா, நீ கூட போடுவா. அவன் கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். மிஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப? என்ன மிஸ் பண்ண மாட்டாங்களா? இப்போ வர மாட்டேங்க. இந்த மாதம் ஊசி போட வர சொல்லியிருக்காங்க. ஊசி போட்டு செக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போங்க. சரி போமாவா? அண்ணன் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் இதில் இருந்தீங்க? நான் பைக் கிட்ட வந்திருக்கேன் வா. இல்லை புல்லட்டில் மச்சான் மாமா போயிருக்காங்க, நான் ஸ்கூட்டி இருந்தேன், மெல்ல கூப்பிட்டு போகிறேன் வா. இல்லைண்ணா இருக்கியா? நான் பெரிய கார் எடுத்து வரேன், வீட்டில் போய். வேண்டாம் மாமா, இதிலே போவேன். சரி வா, மெல்ல போவேண்ணா. சரி.